ஹாய். கரமடி மீன் இழுக்கிறது நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்திலே தான் பீச் இருக்குது, பார்க்கலான்னு விடிய காலையிலேயே போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பீச் இருக்குது. எல்லா வாட்டி ஊருக்கு போகும்போதும் கண்டிப்பாக பீச்சுக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது தான் வழக்கம். அப்படி போகாமல் வந்துட்டோம் அப்படின்னா மனசே பொறுக்காது, ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாகவே இருந்துகிட்ருக்கோம். இந்த வாட்டி ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தபோது அம்மா கிட்ட கேட்டோம் நம்ம பீச்சுக்கு போய் மீன் வாங்கலாமான்ட்டு. ஆனால் அங்கே மதியானம்லாம் மீன் இருக்காது, ஏன்னா காலையிலே இந்த கரமடி இழுத்துருவாங்க. 6:30 7க்குள்ளே கரமடியெல்லாம் இழுத்து மீனெல்லாம் ஏலம் விட்டு அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே போக சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலே கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு கிளம்பி போயிருந்தோம். ஏலம் போடுற இடத்துக்கு தான் போய் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 6:30க்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே சரி பீச்சில் கேட்டால் அங்கே தான் கரமடி போடுவாங்கன்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் அங்கே போய் பார்த்துருந்தோம். அங்கே போய் பார்த்தா அப்போ தான் இழுத்துட்டு இருந்தாங்க. சரி இது இழுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க இப்போ தான் இழுக்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும் அப்படின்ட்டு. பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பீச்சில் எப்படிடா இந்த மணலில் புதையாமல் இந்த டிராக்டர் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த மீன் பிடிச்சிட்டு வராங்கல்ல அந்த போட்டில் மீனெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு கயிறை இழுத்து அந்த போட்லேயும் ஒரு கயிறை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டிராக்டர் மூவ் ஆகும்போது இந்த போட் ஈஸியாக கரையில் ஏறிடுது. எல்லாமே டெக்னாலஜி தான். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அலையோட ஓட்டத்தில் தான் மீனை எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அலை இப்படி அடிக்கும்போது 4-5 பேர் சேர்ந்து ஏலேலோ ஐலசான்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த போட்டை இப்படி மேலே ஏற்றிடுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ், 4-5 பேர் தேவைப்படும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த கனெக்ட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா டிராக்டர் அழகாக ஸ்வங்கின்னு அப்படியே இழுத்து எந்த பிளேஸில் போட்டை நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல அழகாக நிப்பாட்டிடுது. ஒவ்வொரு போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க இதனடா புதுசாக இருக்குது, வண்டிக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவன் எல்லா போட்டுக்குமே ஒரு நம்பர் இருக்கும், ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான லைசன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தானே போட்டை இறக்குவாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கெல்லாம் கூட கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு போய் தான் கிடக்குது. முன்னாடி அதுக்குள்ளே வச்சு தான் ஏலம் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையில் கொட்டியே ஏலம் விட்டுட்ருக்காங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான கட்டுமரம் அப்புறம் ஃபைபர் போட்ஸ் மட்டும்தான் இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த காசிமேட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கிற மாதிரி பெரிய பெரிய போட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று விழிஞம் ஹார்பர் போகணும், அப்படி இல்லைன்னா தேங்காய்பட்டணம் இல்லை முட்டை ஹார்பர் போனால் மட்டும்தான் அந்த பெரிய போட்ஸில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இங்கே போகிறது எல்லாமே இந்த மேக்ஸிமம் கரமடி அப்புறம் சின்னதாக கட்டுமரத்தில் போய் பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அது பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கோணிப்பையில கொண்டு மீனை கொட்டினாங்க. ஒரு ஃபைபர் போட்டில் பிடிச்சிட்டு வந்த மீன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீனும் அப்புறம் கொஞ்சம் நண்டும் மிக்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு தரம் பிரிச்சுட்டு அப்புறம் ஏலம் விட்டுருந்தாங்க. மொத்தமாகவே 1500க்கு தான் இது போயிருந்தது. இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வியாபாரிங்க தான் இதை ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் காலையில் அவங்க தான் எடுப்பாங்க. ஒரு சிலர் தான் வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட்லேயும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறதுனால மேக்ஸிமம் இங்கேருந்து வியாபாரிங்க எடுத்துகிட்டு போய் அதை பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, அங்கேயே வச்சு தான் சேல் பண்ணுவாங்க. இது ஏலம் போய் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு செட் எடுத்துகிட்டு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அயலா மீன் காணாங்கத்தைன்னு சொல்லுவாங்க, அதுவும் கொஞ்சம் கிழங்கா அப்புறம் வேறு கொஞ்சம் மீன்லாம் மிக்சிங்காக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஏலம் போயிருந்தது. இதுவும் வியாபாரிங்க தான் எடுத்திருந்தாங்க. இது அடுத்த ரவுண்டு மீன் பிடிக்க போகிறதுக்காக நெட்டை காய வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக பச்சையாக இருக்கும், இன்னொரு சைடு கடல் இருக்கும். இது காயல், அப்புறம் அது கடல். இந்த ஏரியா பொழியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே சேர்ற இடம் பொழிமுகம்னு சொல்லுவாங்க. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து காயறதுக்காக கவுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஆளுங்கெல்லாம் நிறைய சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் சரி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் அது இழுக்கிறத எடுக்க முடியல, ஏன்னா அதுக்குள்ளேயே கரமடி ஏறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய துடிக்கிற மீன்லாம் இதில் வந்திருந்தது. ஆனால் நார்மலாக நிறைய மீன் இந்த வலை ஃபுல்லாக மீன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சமாக தான் கிடச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இடது பக்கம் கடல் இருக்கும், வலது பக்கம் காயல் இருக்கும். அங்கே தூரமாக தெரிகிறது எல்லாமே ஃப்ளோட்டிங் ரிசார்ட்ஸ் தான். இதில் சரவண பவன் அப்புறம் இன்னும் 1-2 ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். அந்த மீன்களோட துடிப்பெல்லாம் அடங்கின உடனே சுற்றி ரவுண்டாக நின்று எல்லாரும் அந்த வலையை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அழகாக அப்படி ஓப்பனாகி வந்துச்சு. பார்க்கும்போது நிறைய ஊசிக்கோலா மீன் அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் அப்படின்னு தான் கிடச்சிருந்தது. ஊசிக்கோலா கூட பெரிய சைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான் கிடச்சிருந்தது. இதை எங்கள் ஊரில் கோழியாமுரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முட்கள்
க்ரீன் கலரில் இருக்கும். இதை தான் கரமடி அப்படின்னு சொல்லுவாங்க. கரமடினா வேற எதுவும் கிடையாது. ஆழ்கடலில் போய் வலைய போட மாட்டாங்க. ஒரு போட்டில் வச்சு வலையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஆழத்திலே வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்க. அந்த வலையை வந்து மீனை வந்து மாட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஆட்கள் வந்து கடல்ல குதிச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழுப்பாங்க. கரையில இருந்து ஆளுங்க சப்போர்ட் பண்ணி அதை இழுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையா இதை இழுத்து மேலே வரும். அதுதான் வந்து கரமடி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கொழன்னு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒன்று கூட இருந்தது. அவங்க கிட்ட கேட்கும்போது அது வந்து பாசி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்தது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு கடைசியா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அப்புறம் வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்களே கொஞ்சம் குட்டி குட்டி மீன்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை வந்து இந்த சின்ன பசங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்காக கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அது வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இந்த பஃபர் ஃபிஷ்ஷும் வந்திருந்தது. இதுவும் நல்ல புஃப்ன்ட்டு பாடி ஃபுல்லாக முள்ளாக இருந்தது. அதையும் வந்து தூக்கி போட்டுட்டாங்க. கேட்கும்போது சொன்னாங்க அது பேத்த மீன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கொக்குங்களுக்கெல்லாம் நல்ல ஃபீஸ்ட் தான். ஏன்னா இதில் வந்து குட்டி குட்டியாக வர்றது எல்லாத்தையும் அவங்களும் இப்படி தூக்கி போடுறாங்களா, அதெல்லாத்தையும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த வலையில வந்திருந்த மீன் எல்லாத்தையுமே இந்த துணியில வந்து பேக் பண்ணி அங்க ஏலம் போடுற இடம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மீனெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வலையில குட்டி குட்டி மீன் அப்புறம் பாசிலாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே விசிறி வந்து கொட்டிட்டு வலையை வந்து காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக தான் அந்த கண்கொள்ளா காட்சி வந்து வந்துச்சு. இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாத்தையுமே இந்த போட்டை வந்து மேலே ஏற்றுறதுக்காக, ஏன்னா இது மேனுவலாக செய்கிறாங்கல்ல, அது வந்து அப்படியே வழுக்கிக்கிட்டு வருமே, இது ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அதனால போட்டுக்கு அடியில் வந்து போட்டுட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அப்படி மொத்தமாக புஷ் பண்ணி நல்லா சொங் அப்படின்ட்டு போட்டை வந்து மேலே ஏற்றிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஊரில் இருக்கிற அம்புட்டு பேரும் வில்லேஜ் விஞ்ஞானிங்க தான் போல இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் வந்து டிராக்டர்லாம் வச்சு கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. இவங்க அவ்வளோ அழகாக வந்து சொங்கின்னு அப்படியே ஏற்றிட்டாங்க. அம்மா வந்து மார்க்கெட் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் பீச்சில் மீன் எதுவுமே வாங்கிக்கல. ஏன்னா வந்து கொஞ்சம் பல்காக தான் ஏலம் போட்டு வாங்கணும், ஒரே வெரைட்டி ஃபிஷ் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா காலையிலேயே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போனதுனால கொஞ்ச நேரம் நல்லா வெயில் பட்டதுமே கிருன்னு ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரம் அப்படிலாம் சுற்றி பார்த்து இவங்க ஃபைனலாக போட்டை வந்து மேலே ஏற்றிட்டாங்க. அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கற்கள் போட்டு அலை வந்து மேலே வராதபடிக்கு இந்த அரிப்பை வந்து தடுத்துருந்தாங்க. ஏன்னா முன்னாடிலாம் இங்கெல்லாம் வீடு இருந்துச்சு அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய வீடுங்க அங்கே இருக்குது, அங்கே இப்போ ஆளுங்க யாருமே குடியில்லை. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் முன்ன போயிட்டாங்க. இது எல்லாமே சிதிலம் அடைஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது. கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கற்களை வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரிச்சு போயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஏரியா தான் இருக்குது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க ஸ்கூல் வேன் இந்த வழியாக தான் போயிட்டு இருந்துச்சு, இங்கே அழகாக வந்து ரோடு இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ பார்க்குறதுக்கு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அவ்வளவுதான். அப்படியே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.